மிக சிறப்பான படம் இந்த வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரைய வெள்ளை குதிரையா கல்லோக்கியல். ஸோ வெள்ளை குதிரை தான் அது. ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பாரு. அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள். பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும் போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதல்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனா இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் லொல்லுடாது. அதுல ஒரு கதையை உருவாக்கியிருக்கானா அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம். கிடைக்கிற கதையை படமா எடுக்கிறது வேற, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேற. ஆனா கிடைக்கிற ஒரு காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கிருன்னா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ப அந்த இடத்த போய் அதுல வாழ்ந்து அதுல இருக்கிற விஷயங்கள் என்ன, பயங்கரமான ஆளு. எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாறை கீரை ஏதாச்சும் காட்டுங்க, இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்புக்கு போகலாம். ஏன்னா அவர் அப்படியே கூட்டு போய் இந்த ஆத்தை காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றுவார். ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே. ஆனா கண்டிஷன் போட்டிங்க பாருங்க, ஆனா நான் தான் கதாநாயகன், அங்கதான் அவன் சிக்கியிருப்பான். ஆஹா, அதையும் ஒரு சேலஞ்சா எடுத்து பாத்தீங்களா. ஸோ ஒரு இயக்குனர் முதல் படம் பண்றதுக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் வரும்ன்றது நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வேலை நான் படம் பண்ணும்போது எங்க தயாரிப்பாளர், இது பாருப்பா பிரபு கார்த்திக் இந்த 2 பேர்த்து வச்சு ஒரு கதை பண்ணு, கண்டிஷனே தான். மணி ஐயர்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, நீங்க தான் இந்த ஊமை வெளிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணீங்களா? ஆமா சார். இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, சரி ஒரு படம் பண்ணலாம். சரிங்க, கண்டிஷன் நம்பர் 1, பிரபு கார்த்திக் 2 பேர் அவங்கள வச்சு ஒரு கதை பண்ணி, அது சாதாரணமா முடியுமா? அது 2 ஆங்கிள் இருப்பாங்க. பிரபு ஒரு ரேஞ்சு, கார்த்திக் ஒரு ரேஞ்ச். அப்புறம் அதுக்கு கதையை பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கண்டிஷன் போடுறேன், இந்த கதையை போய் அவங்க 2 பேர்த்துக்கு சொல்லி அவங்க ஓகே என்னதான் பட ஆரம்பிப்பேன். இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க. அப்புறம் முதல்ல யாரு ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி, நான் நண்பர் நித்யானந்தம் நம்ம டீமோட போய், பிரபு சாரு சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங் அப்போ செல்வமணி எங்க அசிஸ்டண்டா இருக்காரு. கரெக்டா? எங்க நம்ம மாதம்பட்டியில அந்த டனல்ல எங்கேயோ எல்லாம் ஏறி ஏதோ ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க நதியா கூட. அப்போ பிரபு சார் கொஞ்சம் ஃப்ரீ,
அப்புறம் பிரபு சார் கூப்பிட்டுருந்தாரு. அங்கே போய் ஒரு ஓப்பனிங் கொஞ்ச நேரம் கதை சொன்னேன். பிரபு சார் அவருக்கு பிரபு சார் கதை கேட்குற அந்த அந்த இது இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கட்டி பிடிச்சி ஐ எம் டூயிங் அப்படின்ட்டாப்புல. அவ்வளோதான். ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவர் கிடைச்சாரோ அல்லது இவருக்கு எப்படி நீங்க கிடைச்சிங்களோ அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடைச்சார். வித்தவுட் பிரபு நான் இன்னைக்கு இந்த மேடையில் நின்றுருக்க மாட்டேன். நான் டைரக்டரே ஆயிருக்க முடியாது. நான் அவர் ஓகே சொல்லிட்டாரு. அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு மணி ஐயர்கிட்ட சொன்னோடனே அப்போ வாங்க வாங்க அடுத்தது கார்த்திக் போய் சொல்லுங்கன்னு. நான் கார்த்திக் அப்போ பிடிக்கிறதே ரொம்ப நாள் கஷ்டப்படுறேன். ஏன்னா கார்த்திக் வந்து 2வது படம் இளஞ்சோடிகள், அப்புறம் ராமநாராயண் சார் படம் ஒன்று அதானே அது நம்ம அந்த படம் ஷூட்டிங்கில் நம்ம போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அல்ல அதுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரம் வந்தாச்சுன்னு ஒரு படம் அவர் கூட அந்த படத்தில் அவர் நடித்தார். 2வது படம், அதுவும் 2வது படம் 3வது படம். அந்த டைரக்டர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். என்னை மேத்தா சார் சேர்த்து விட்டார். அப்போ இருந்து எனக்கு முரளின்னு தான் அவர் தெரியும். முரளின்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு தான் அவர் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டார். தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்பவே அப்படிதான் கார்த்தி. ஆனா பார்த்துட்டா உதய் ஏய் கமான் என்ன இப்ப படம் பண்ணலாம் நீங்க அப்பவே சொன்னியே. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போதே நம்ம பண்ணலாம்னு வாங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு கதை சொன்ன உடனே ஆச்சரியம் என்னன்னா கார்த்திக் கட்டி பிடிச்சா ஐ எம் டூயிங் இட். அந்த கேரக்டர் யாருன்ற பிரபு பண்ணிட்டார். பிரபு சூப்பர், பிரபு கார்த்திக் டிஃப்ரெண்டா இருக்கே காம்பினேஷன் சார். இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மணிரத்னம் அதே காம்பினேஷன் அனௌன்ஸ் பண்றாரு. நம்ம போராத காலம் நான் 1.25 வருஷம் எடுத்தேன். அவர் 6 மாசத்துல முடிச்சிட்டாரு. நாங்க தாண்டி வந்த கதைகளை விட அந்த கதையை உருவாக்கி நம்ம டைரக்டரான கதையை சொன்னாவே எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ நீ ஓரளவுக்கு மலையை பார்த்து ஆளை பார்த்து ஒரு கதையை எழுதிட்டேன். வாழ்த்துக்கள் சார். இது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் அபிராமிக்கு இந்த மலையில அபிராமி கூட நேராக மலையை ஏற்றி தான் நீ கன்ஃபார்மே பண்ணியிருக்க. கொடுமைக்காரன்டா நீ. மலை ஏறினாதான் நீ ஹீரோயின், இல்லைன்னா ஹீரோயின் இல்லைன்னு. ஸோ ஒரு சுகமான ஒரு சுமையைத்தான் நீ சுமந்துருக்குறீங்க. அது இந்த படத்துல எவ்வளவு அழகான அனுபவம் இருந்திருக்காம. இன்னைக்கு சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அது தயாரிப்பாளர் சிரிச்சுட்டு நிற்கிறான் பாருங்க. இந்த சிரிப்பு தொடர வேண்டும். அது வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று கூறி உங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் உங்களுடைய துணை இணை இயக்குனர்கள், அது யார் யார் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அது அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும். எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் வளர்றது காரணமே எங்களுடைய துணை இணை இயக்குனர். என்ன நான் பண்ற டார்ச்சரை விட அவனுக்கு அடைஞ்ச டார்ச்சர் தான் ஜாஸ்தியா இருக்கும். நீ அதை போய் எடுத்துட்டு வான்றுவேன். மலையிலேருந்து அவன் 4 தடவை இறங்குவான். அவனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்லையா? எங்கள் துணை இணை இயக்குனர்கள் ஆக பணியாற்றிய அனைவருக்கும் வாங்க வாங்க. டைரக்டர் யூனியன் தலைவர் வந்திருக்காருன்னா அப்புறம் நாங்கள் இதையும் கூட செய்ய முடியாதா என்ன? நீங்க செய்யாத நாங்க செய்ய முடியா? எல்லாம் உறுப்பினர் ஆக்கிடு பேர சொன்னாரு. அப்படியே ஸ்கூல்ல வாத்தியாரு கூட போட்டோ எடுக்கிற மாதிரி நான் தலைமை ஆசிரியரன், செல்வமணி பிடி மாஸ்டரன், அபிராமி வந்து தமிழ் டீச்சரன், தமிழ் ஆசிரியன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு கதை உள்ள போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள ஒரு கதையை பண்ணிட்டாங்க. உன்னுடைய ஓரி அவர்களுடைய இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப விழாவா முழு மனசோட எல்லோரும் சந்தோஷமா இருந்து நம்ம வாழ்த்துற ஒரு விழாவாக நடந்திருக்கிறது. அப்புறம் தம்பி சொன்னாரு, நீங்க தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். திருப்பி திருப்பி சொல்றேன், நல்ல படங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் முதலிடம் பெற்றவர்கள் நமது ஊடக நண்பர்களும் சரி, பத்திரிகை நண்பர்கள். எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் எழுதுவாங்க. அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. நானும் நம்ம எல்லாம் இங்க பேச வர்றதையே அவங்க வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு நம்ம பேசுறது எல்லாம் தெளிவா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். பத்திரிகைகள்ல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸா வந்துட்டே இருக்கு.
கடந்து வந்துருவோம், எல்லாத்தையும் கடந்து வந்துருவோம். அதனால அதே எனர்ஜியோட இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். எல்லாத்தையும் கடந்து போறதா வாழ்க்கை. அண்ட் ஒரு இதுவும் அனுபவமும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாற்றத்துக்கு நல்ல மாற்றமா இருக்கும். அந்த சிக்கலுக்குள்ள போவேனா, அந்த இஷ்யூக்குள்ள போவேனா. ஆனா பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா திரைப்படங்கள் இல்லை. ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த பத்திரிகையும் இவ்வளவு ஆதரவா நீங்க காலையில வந்து ஒரு சனிக்கிழமை வந்து இந்த படத்துக்கு ஆதரவு பண்றதுதான் நீங்க செய்யற அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டை நான் பாக்குறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து சிறு படங்களுக்கும் இருக்கணும், பெரிய படங்களுக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல ஹரிஷ் ஓரியை பத்தி பேசணும். ஹரிஷ் ஓரியை பத்தி எல்லாரும் பேசினாங்க. நாங்க ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து சேர்ந்த ஒரு மெம்பர் தான் ஓரி அவர்கள். அது பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் அண்ணா வாழ்க்கைனா வரனா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருடைய அந்த ஒரு முயற்சி எனர்ஜி. எங்களுடைய எல்லா ஈவெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த அசோசியேஷன் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஏஜிஎம் நடந்தா அதுல இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு ஹைலி இன்வால்வ்டு மனிதர். இப்ப நீங்க பாத்தீங்களா அந்த எனர்ஜியோட தான் அவர் வந்து சாஷ்டாங்கமா வந்து எல்லார்ட்டையும் வந்து வணக்கம் சொல்றதும் இந்த படத்துல அவர் கொடுத்திருக்கிற உயிரோட்டமான ஒரு நடிப்பும். நான் இந்த படத்தை ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்துட்டேன். நான் பார்த்த பிறகு நான் அப்புறம் கொஞ்சம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நிறைய அதுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு ஃபைனல் படைப்பா அவர் கொண்டு வந்திருக்காரு. சரண்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிகப்பெரிய முயற்சி. ஏன்னா இவ்வளவு பெரிய மலையில போய் உட்கார்ந்து நீங்க பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் அபிராமி அவர்கள் பல மொழிகளை சார்ந்த ஒரு லேடி ஹீரோயின், தமிழ் நல்லா பேசுறது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அண்ட் பரத், உங்களுடைய பின்னணியை கேட்டப்பே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தோட வந்திருக்கீங்க நீங்க. உங்களுடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப உயிரோட்டமா இருக்கு. படம் பார்த்ததுட்டு சொல்றேன், தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சோதனையான காலம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம். இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மேகசின்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் எவ்ரி மந்த் கொடுக்குறோம். 10 மாதங்கள்ல 231 திரைப்படங்கள், அதாவது ஆவரேஜா 23 திரைப்படங்கள். எப்படி சமாளிக்கிறது? இப்போ இந்த வருஷம் முடியும் போது 275 திரைப்படங்கள் வெளியாகுது. 275 திரைப்படங்கள்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா 365 நாள் தான் இருக்கு. 275 திரைப்படங்கள்னா எப்படி ஊடக நண்பர்களே பார்க்க முடியாதுன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்க்க போறாங்க? நேத்து வெள்ளிக்கிழமை வெளியான படங்கள் பேர் நான் படிக்கிறேன். ஆரோமலை, அதர்ஸ், வட்டக்கானல், கிறிஸ்டினா கதிர்வேலன், அனல் மழை, வீர தமிழச்சி, பரிசு, நேயமுரு, பகல் கனவு அப்படின்னு 9 திரைப்படங்கள். இந்த 9 திரைப்படங்கள்ல நான் சொல்லி இதுல வந்து நாயகன் ரீரிலீஸு, வேட்டையாடு விளையாடு ரீரிலீஸு அப்படின்னு ரீரிலீஸ்லாம் விட்டுருவோம். அப்புறம் 13 படம். இப்படி சினிமா வந்து என்னமோ நம்ம ஒரு கலையா பார்க்காம ஒரு வியாபாரமா இஷ்டத்துக்கு படங்களை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல திரைப்படங்களும் காணாம போகுது. இது வந்து நான் மீண்டும் மீண்டும் வந்து பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தினத்தந்தியில ஃப்ரீயா விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன படம் எடுத்துட்டோம், அதை வந்து நானே நடிச்சுட்டேன், அந்த படத்தை எப்படியாவது வெளியில கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுத்துட்டு, இப்ப என்ன ஆகுதுன்னா தினத்தந்தி பேப்பரை பார்க்கும் போதே நம்மளுக்கு இந்த படங்களை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே உருவாகாம பல விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல நல்ல திரைப்படங்களும் காணாம போயிடுது. இந்த பிரச்சனைக்கு என்னன்னா எல்லா ஊர்களையும் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 50 லட்சத்துல டிஜிட்டல்ல நீங்க படம் எடுத்துடலாம், பெப்சியே இல்லாம படம் எடுத்துடலாம், அப்படி ஒரு மனநிலை வந்துடுச்சு. பெப்சியே தேவை கிடையாது. பெப்சி அட்லீஸ்ட் கண்ட்ரோல் இருந்தா அவங்களுடைய கிராஃப்ட்மேன் வரும்போது ஒரு குவாலிட்டியான திரைப்படங்கள் வரும். ஆனா அவங்க கிராஃப்ட்மேனே இல்லாம அந்தந்த ஊர்ல ஏதோ ஒரு கேமரா ஹையர் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தையும் நான் வந்து தினத்தந்தியில விளம்பரம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நம்ம படத்தை போடும்போது நான் அவங்களுக்கு குறை சொல்லல. அவங்களுடைய எந்தூசியாசம் வெல்கம். குறைந்தபட்ச தரமா அந்தந்த திரைப்படங்கள் பேசப்படுற படமா இருக்கும்போது திரைப்படங்கள் மேல மரியாதை அதிகரிக்கும். அப்படி இல்லாம நான் எனக்கு ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை வச்சு நான் ஒரு படத்தை எடுத்துட்டேன், அதை விளம்பரமும் பண்ணிட்டேன், போஸ்டர் ஒட்டிட்டேன். இது பிறகு வந்து பார்த்தா பாரு பார்க்காம போனோம்னா ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளர் மத்தியில ஒரு அவர்ஷன் வந்துடுது, இந்த படங்கள்லாம் யார் வந்து பிரஸ் மீட் ஷோல பார்ப்பாங்கன்னு. அடுத்ததா ஆடியன்ஸ் மத்தியில அதை விட அதிகமா வந்துடுது. இதுல நல்ல திரைப்படங்களும் காணாம போயிடுது. நல்லதா ஒரு திரைப்படம் வரும், ஒரு 4 படம் வந்ததுன்னா வாரத்துல அட்லீஸ்ட் அந்த 4 திரைப்படங்கள் மேல உங்களுக்கு அட்டென்ஷன் இருக்கும். நீங்களும் அதுக்கு ரிவ்யூ பண்ண முடியும். நீங்களும் அதை சரியான முறையில கொண்டு போய் மக்கள் கிட்ட செலுத்த முடியும், அதாவது சேர்க்க முடியும். அதை ஆடியன்ஸை வந்து ஓரளவோ இந்த வாரம் 4 படத்துல இந்த படம் நல்லா இருக்கா, 2 படம் நல்லா இருக்கா, நான் போய் பார்க்கலாம்னு நினைக்க முடியும். அப்படி ஒரு நல்ல படமா ஹரீஸ்வரி வந்து இந்த படத்தை வெள்ளைக்குதிரை எடுத்திருக்காரு. ஏன்னா வரும்போது அவருக்கே தெரியாது, திடீர்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது 3 படம் தான் இருக்கும்.
வாரத்துல அடுத்த வாரம் அவர் போடும்போது ரிலீஸ் டேட் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா 9 படம் இருக்கும். இதுதான் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடை நான் பார்க்குறேன். இன்னைக்கு தமிழ் சினிமா மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சுட்டு இருக்கு சிறு பட்ஜெட் படங்களுக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே எல்லோருமே அங்கங்க ஊர்ல இருந்துட்டு சிறு சிறு படங்களை எடுத்துட்டு அந்த படங்களையும் விளம்பரம் மாதிரி ஃப்ரீயா காசு செலவு பண்ணாம விளம்பரம் பண்ணிட்டு நல்ல படங்களையும் அவங்க வந்து யாருமே கவனிக்க முடியாம பண்ணிடுறாங்க. இதை தவிர்க்கணும்னா அசோசியேஷன்லாம் தடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு தனி மனித சுதந்திரம். யாருமே யாரையும் தடுக்க முடியாது. அவங்கவுங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க காசு போட்டு எடுக்கிறாங்க, அவங்க வந்து படத்தை வெளியிட முடியும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சுழல் ஒழுக்கத்தோட நல்ல திரைப்படமா கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வெல்கம். ஒரு நல்ல குவாலிட்டியான படம். ஒரு வெள்ளை குதிரை மாதிரி ஒரு இப்ப வந்து ஜேபி சார் சொல்லியிருந்தார். அவருடைய படம் உலகமே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு படமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தை நீங்க கண்டிப்பா 50 லட்சத்தை எடுங்க, 1 கோடி எடுங்க பிரச்சனை இல்லை. ஆனா உலகத்தரத்துல ஒரு படத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா, அதுக்கான அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு நீங்களும் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டு டம்ப் பண்ணிட்டு எல்லாரும் மக்களும் வந்து இக்னோர் பண்ற மாதிரி படங்களை கொண்டு வரக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பல பேருக்கு வந்து அந்த பேஷனுக்காக சினிமா எடுக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில கவனம் செலுத்தி ஆடியன்ஸை மொத்தமா திரையரங்கு வரவிடாம பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் வர தயாரா தான் இருக்காங்க. நான் பல சிறு பட்ஜெட் படங்கள் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆஹ், ஒரு படம் வந்து சின்ன பட்ஜெட் படம் தான். எல்லாருமே பார்த்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஊடகங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஆண் பாவம் பொல்லாததுன்னு வரிங்க ரீதியிலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் வந்த படங்களை 9 படம் வந்தாலும் ஆரோமலே அப்படின்ற படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தேரியில் வந்துட்டு இருக்குன்னா, அப்போ சிறு பட்ஜெட் படமா இருந்தாலும் மக்கள் திரையரங்கு வர ரெடியா இருக்காங்க. ப்ரொவைடட் டூ மெனி ஃபிலிம்ஸ் வராமல் இருந்தா போறோம். அவங்க அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்தா போறோம். கண்டிப்பா மக்கள் திரையரங்கு வராங்க. அதனால குறைந்த படங்கள் வந்து வார வாரம் 4 படங்கள் இல்லை மேக்சிமம் போனா ஒரு 5 படங்கள் மேல வராம ஊடகங்களும் படத்தை பார்த்து மக்களும் படத்தை பார்த்து கொண்டாடணும். அப்படி ஒரு நல்ல படமா இந்த படம் வெள்ளை குதிரை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். பார்த்து குகன் சாரோட உட்காந்து ஒரு 4 படம் வர வாரத்துல வாங்க. அட்லீஸ்ட் உங்க படத்தையும் மக்கள் கவனிப்பாங்க. அது எப்படி நடக்கும் தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லை அது. ஆனா அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் இந்த நேரத்துல இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பான்களாம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் ஓரி தான். ஓரி எந்த அளவு ஃபாலோ பண்ணுவாரு, எந்த அளவு அன்பை காட்டுவாருன்னா அது எல்லாருமே எங்க எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வரணும். ஏன்னா ஓரியினுடைய அன்பு அந்த மாதிரி அந்த அளவு அன்பா பண்பா அந்த ஒரு ரெஸ்பெக்டோட நீங்க வந்தே ஆகணுன்றது வந்து நம்மளை வந்து கம்பல்சரி பண்ணி வர வச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவருக்காக தான் எல்லாருமே இங்க வந்திருக்கோம். அந்த நல்ல மனிதருக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சு அவர் செலவு பண்ணி அவருடைய சொந்த காசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு இந்த படத்துக்காக ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்காரு. நடிகரா மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்காரு. டைரக்டர் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த முயற்சிக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அந்த நேரத்துல ஒன்னே ஒண்ணுதான், அந்த இதெல்லாம் சுண்ட காட்சி எல்லாம் காமிச்சிங்களே, அதெல்லாம் எப்படி காய்ச்சினீங்க, அதை வந்து கொஞ்சம் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும். அந்த படத்துல ஒரு 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 சீன் காமிச்சிருப்பாங்கல்ல, அது என்னமோ என்னது ரசம், அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களும் ஏதோ குடிச்சிட்டு அங்க இருக்கா இல்ல இல்ல அது பார்க்கும்போதே அப்படியே ஏதோ டேஸ்டா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே நீங்க இந்த டைம்ல சார் நான் அந்த படத்துல காமிச்ச அந்த ரசத்தை பண்ணியிருக்கோம் இங்க சாப்பிடுங்க சொல்லியிருந்தா நாங்களும் சாப்பிட்டுருப்போம். பட் ரொம்ப அற்புதமான காட்சிகள் அந்த மாதிரி இருக்கு. உயிரோட்டமான காட்சிகள், அற்புதமான ஒரு உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் வெள்ளை குதிரை படம் வருது. இந்த படம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.